ஹலோ கைஸ், நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது பிரேக்கிங் பேட் சீசன் 2ஓட ஷார்ட் ஸ்டோரியை தான் பார்க்க போகிறோம். ஹாய் கைஸ், வெல்கம் டு ஏலியன் விஓடி. நான் உங்கள் ஏலியன். சீரீஸ்குள்ளே போகலாமா? போன சீசனில் என்ன பார்த்துருப்போன்னா, சாதுவான கெமிஸ்ட்ரி வாத்தியார் எப்படி ஒரு ட்ரக் வேர்ல்டுக்குள்ளே வராரு, அவர் குடும்பத்துக்கு பணம் சேர்க்கறதுக்காக என்னென்ன தப்பெல்லாம் பண்ணுறாரு, கிரிமினல் அண்டர் வேர்ல்டுக்குள்ளே எப்படி வராருன்னு பார்த்தோம். கடைசியாக டூக்கோன்ற வயலண்ட்டான ட்ரக் டீலர் கூட பிஸ்னஸ் வச்சுக்கிறாரு. இதிலேருந்து சீசன் 2 ஸ்டார்ட் ஆகுது. சீசன் 2 ஸ்டார்டிங் சீனில் ஜெசி, வால்டர், அப்புறம் டூக்கோ இவங்க எல்லாரும் அந்த பாலைவனத்தில் இருக்க மாதிரி காட்டுறாங்க. டூக்கோ வந்து ஜெசி கிட்டேயும் வால்டர் கிட்டேயும் காசு கொடுக்குறாரு அவங்க பண்ண மெத்துக்காக. வால்டருக்கு வந்து $35,000 கொடுக்குறாரு. வால்டருக்கு அது பத்தலை, ஏன்னா அவர் வந்து ஏற்கனவே அவர் குடும்பத்துக்கு எவ்வளோ தேவைன்னு ஒரு கணக்கு போட்டு வச்சிருப்பாரு. அதுபடி அவருக்கு வந்து ஒரு $7 லட்சம் தேவைப்படுது. இவர் கொடுக்குற காசு பத்தலை. இந்த காசை வச்சு நம்ம எதுவும் பண்ண முடியாது, நம்மளுக்கு இன்னும் காசு தேவைன்னு அவர் மனசுக்குள்ளேயே நினைச்சிட்டு இருக்காரு. அந்த மாதிரி டூக்கோ வந்து ஜெசிக்கிட்டையும் வால்டர்கிட்டையும் பேசிட்டு இருக்கும்போது டூக்கோவோட ஆள் வந்து அவனோட பர்மிஷன் இல்லாம நடுவில் பேசிடுறான். அதை பார்த்து கடுப்பான டூக்கோ அவனை போட்டு அடின்னு அடிச்சு அவனை அந்த இடத்துல சாவடிச்சிடறான். இதை பார்த்து ஜெசிக்கும் வால்டருக்கும் ஒண்ணுமே புரியாது. என்னடா இவன் நல்லா தான் பேசிட்டு இருந்தான், திடீர்னு அவங்க ஆளையே போட்டு அடிச்சு சாவடிக்கிறான்ற மாதிரி பயந்துருவாங்க. நம்ம இந்த மாதிரி பைத்தியக்காரன் கூட நம்ம இனிமேல் டீல் வச்சு கூடாது, ஏன்னா அவன் அவங்க ஆளையே கொள்றான்னா நம்மளை கொள்றது அவனுக்கு ரொம்ப நேரம் ஆகாது. அதனால இவனை ஏதாவது பண்ணணும்னு முடிவு பண்றாங்க. வால்டரும் அவனை கொன்னுடலான்னு முடிவு எடுக்கிறாரு. அதுக்காக ஒரு பாய்சன், ரைசின்ற ஒரு பாய்சனை வந்து ரெடி பண்றாரு. இந்த மாதிரி அவங்க பிளான் போட்டுட்டு இருக்கும்போது டூக்கோ திடீர்னு அவங்க வீட்டுக்கு, ஜெசியோட வீட்டுக்கே வந்துடுறான். அவங்க வீட்டுக்கு வந்து ஜெசியும் வால்டரையும் துப்பாக்கியை காத்தி மிரட்டி கார்ல ஏறுங்கன்னு சொல்லி கூட்டிட்டு போயிடுறான். அவன் எங்க கூட்டு போறான் என்னன்னு ஒன்றும் தெரியல. இவங்களும் அவனுக்கு பயந்து கார்ல ஏறுறாங்க. இவன் அவங்கள ஒரு கார்ல ஏற்றி மெக்சிகன் பார்டர் கூட்டு போறான். அந்த பார்டர்ல அங்க ஒரு தாத்தா வந்து வீல் சேர்ல உட்காந்துருக்காரு. அவர் தான் டூக்கோவோட அங்கிள் ஹெக்டர். அதனால வாயை திறந்து பேச முடியாது, பட் அந்த வீல் சேர்ல இருக்கிற பெல்லை அழுத்தி தான் அவர் கம்யூனிகேட் பண்ணுவார் யார் கூட பேசுறதுனாலும். டூக்கோ ஜெசியும் வால்டரையும் அவங்க மாமா ஹெக்டர் வீட்டுக்கு கூட்டு போறான். ஆனா வால்டர் இன்னும் அந்த விஷத்தை அவர் கையிலே தான் வச்சிருக்காரு. அதை டூக்கோக்கு தெரியாம அவன் சாப்பிட்ற சாப்பாட்டுல கலந்துட்டாரு. வால்டர் விஷம் கலந்தது ஹெக்டருக்கு தெரிஞ்சிடுது. ஹெக்டர் அவர் வீல் சேர் இருந்த பெல்லை ப்ரெஸ் பண்ணிடுறாரு. அதை கேட்டவுடனே டூக்கோக்கு தெரிஞ்சிருது ஏதோ தப்பு நடக்குதுன்னு. அப்புறம் வால்டர் விஷம் வச்சதையும் அவன் கண்டுபிடிச்சிடுறான். எனக்கே விஷம் வைக்கிறீங்களா, இனிமேல் நீங்கள் உங்கள் வாழ்நாள் ஃபுல்லாக மெக்சிகோவில் இருக்கிற ஒரு கார்ட்டலுக்கு தான் மெத்து தயாரித்து கொடுக்கணும், நான் உங்களை அங்கே தான் கூட்டு போய் விட போகிறேன்னு சொல்லிட்டு மிரட்டுறான். அதை பார்த்த வால்டரும் ஜெசியும் இனிமேலும் நம்ம சும்மா இருந்தால் சரி வராதுன்னு சொல்லிட்டு சண்டை போட ஆரம்பிக்கிறாங்க. அந்த மாதிரி சண்டை போட்டு இருக்கும்போது திடீர்னு வெளியில துப்பாக்கி சுடுற சத்தம் கேட்குது. டூக்கோ போய் வெளியில பாக்குறாரு. வெளியில பார்த்தா ஹேங்க் வந்திருக்கான். ஹேங்க் வந்து டூக்கோவோட ஜிபிஎஸ் சிக்னலை ட்ராக் பண்ணி இந்த இடத்துக்கு வந்துட்டு இருப்பான். டூக்கோ ஹேங்கை பார்த்து சுட, அதுக்கப்புறம் ஹேங்க் சுட்டதுல டூக்கோ இறந்துடுறான். ஹேங்குக்கு ஜெசியும் வால்டரும் வீட்டு இங்க இருக்கிறது தெரியாது. அவன் எதாச்சும் வீட்டுக்குள்ள வந்து பார்த்தா அந்த இடத்துல ஜெசியும் வால்டரும் இருக்க மாட்டாங்க. அவங்க வேற வழியா தப்பிச்சு போயிருப்பாங்க. வால்டரும் ஜெசியும் ஒரு பிளான் பண்ணுவாங்க. போலீஸ் நம்மளை பிடிக்காம இருக்கணும்னா நம்ம வேற ஏதாவது பண்ணி தான் ஆகணும்னு ஒரு முடிவு எடுக்கிறாங்க. வால்டர் ஒரு சூப்பர் மார்க்கெட்ல ட்ரெஸ் இல்லாம அமனமா நடந்து போயிட்டு இருக்காரு. பார்க்குற செக்யூரிட்டி அவர் பிடிச்சி என்னன்னு கேட்கும்போது அப்போ தனக்கு அம்னீஷியா, எனக்கு என்ன நடக்குதுன்னே தெரியல, நான் எங்க இருக்கேன்ற மாதிரி நடிக்கிறாரு. அதை பார்த்த செக்யூரிட்டி அவர் ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்பிச்சு வச்சிடறாரு. அவர் அங்க இருக்கிற எல்லார்கிட்டையும் தனக்கு மென்டலா கொஞ்சம் ப்ராப்ளம் இருக்க மாதிரி காட்டிக்கிறாரு. ஸ்கைலர், டாக்டர் எல்லாரும் அதை நம்புறாங்க. பட் ஸ்கைலருக்கான சின்னதா ஒரு டவுட் இருக்கு வால்டர் மேல. அதே நேரத்தில் ஜெசி என்ன பண்றானா, ஒரு ப்ராஸ்டிடியூட்க்கு காசு கொடுத்து நான் இந்த வாரம் ஃபுல்லா வாங்க கூட தான் இருந்தேன்னு சொல்றான். இருந்தாலும் போலீஸ்க்கு அவங்க மேல டவுட் இருக்கு. ஜெசியை திருப்பி கேட்டுட்டு இருக்காங்க. இருந்தாலும் ஆதாரம் இல்லாதால அவங்களை வெளியே விட்டுறாங்க. இருந்தாலும் ஹேங்குக்கு ஒரு சந்தேகம் வருது. டூக்கோக்கு யாரோ மெத் குக் பண்ணி கொடுத்துருக்காங்க, அது யாரு அப்படின்னு அவனுக்கு ஒரு டவுட் இருந்துகிட்டே இருக்கு. அதே நேரத்தில் ஸ்கைலருக்கு வந்து வால்டர் மேல டவுட் அதிகமாயிட்டே வருது. அதனால வால்டர் கிட்ட சரியா பேச மாட்டாங்க. அந்த வீட்டுல இருந்தே அவர்கிட்ட சொல்லாம போயிடுறாங்க. நேரத்தில் ஜெசியோட வீட்லயும் ப்ராப்ளம் வருது. அவங்க அப்பா அம்மா வந்து வீட்டுல கஞ்சா இருந்ததை கண்டுபிடிச்சி ஜெசியை திட்டுறாங்க. அந்த கஞ்சாவை யூஸ் பண்ணது ஜெசியோட பிரதர் தான். அதை ஜெசி சொல்லவே இல்லை. அவங்க திட்டினதை வாங்கிட்டு அவன் கார்லயே படுத்து தூங்கிட்டு இருக்கான். வேற வழி இல்லாம ஜெசி வால்டர் கிட்ட போய் பேசுறான். நான் உங்க வீட்லயே தங்கிக்கிறேன்னு சொல்றான். ஆனா வால்டர் அதை ஒத்துக்கல. அவங்க ரெண்டு பேருக்கும் வாக்குவாதம் நடக்குது. கடைசியில ஜெசி வீட்டில் தங்கறதுக்கு வால்டர் ஒத்துக்கிறாரு. மறுபடியும் இவங்க ரெண்டு பேரும் மெத் பிசினஸ் ஸ்டார்ட் பண்றாங்க. உங்களுக்காக இருந்த ஒரே ஒரு மெத் டிஸ்ட்ரிபியூட்டர் டூக்கோவும் சேர்த்துட்டான். அதனால இவங்களுக்கு எப்படி அந்த மெத்தை மற்றவங்க கிட்ட கொடுக்கறது விற்கிறதுன்னு தெரியல. அதனால ஜெசி என்ன பண்ணுவான்னா, அவனோட ஃப்ரெண்ட்ஸ் 2 பேரை சேர்த்துப்பான். அவங்கள சேர்த்து அந்த ப்ராடக்ட்டை வித்துட்டு இருப்பான். மாதிரி டூக்கோவோட ஃப்ரெண்ட்ஸ் வந்து தெருவில் மெத்தை வித்துட்டு இருக்கும்போது ஒரு டீலர் வந்து கண்ணை காட்டி மிரட்டி அவங்க கிட்ட இருந்த சரக்கை வாங்கிட்டு போயிடுவான். இதனால ஜெசிக்கும் வால்டருக்கும் ஒரு வாக்குவாதம் வந்து பெரிய சண்டை ஆயிடும். நம்ம இந்த மாதிரி பிசினஸ் பண்றோம்னா நம்ம இந்த மாதிரி யார்ட்டையும் பணிஞ்சு போகக்கூடாது, நம்ம எதிர்த்து நிற்கணுன்ற முடிவு எடுக்கிறாங்க. அதே நேரத்தில் ஹேங்குக்கு வந்து டூக்கோவை கொண்டது மண்டக்குள்ள ஒரு மாதிரி ஓடிக்கிட்டே இருக்கும். ரொம்ப கஷ்டப்படுவார். ஆனால் ஆஃபீஸில் வந்து அதை வெளியில் காட்டாமல் எல்லாத்தையும் சிரித்து பேசி நடிச்சிட்டு இருப்பார். ஜெசி போதைப்பொருளை திருடிட்டு போனாங்கல்ல, அவங்க வீட்டை கண்டுபிடிச்சி அவங்க வீட்டுக்கே வந்துருவான். செம கோவத்தில் வருவான். திருடிட்டு வந்தது ஒரு கப்புள்ஸ். அவங்க 2 பேருமே போதைக்கு அடிமையானவங்க. அவங்களுக்கு ஒரு பையன் இருப்பான், ஒரு குட்டி பையன். அவன் வந்து அந்த வீட்டில் ஒரு ரொம்ப பசியில் கிழிஞ்ச துணியை போட்டுக்கிட்டு அவன் மட்டும் சுற்றிட்டு இருப்பான். ஜெசிக்கு அவனை பார்த்த உடனே ஒரு மாதிரி பாவமாயிடும். அவனுக்கு வந்து சாப்பாடுலாம் செஞ்சு கொடுத்து
டிவிலாம் போட்டு அவனை உட்கார வச்சுட்டு இருப்பான் அமைதியாக. அந்த கஞ்சா கப்புள்ஸ் 2 பேரும் அவங்களுக்குள்ள பேசிட்டு இருக்கும்போது திடீர்னு சண்டை வந்து அந்த பொண்ணு வந்து அவன் கூட இருந்தவனை கொன்னுடும். உடனே ஜெசிக்கு ஒரு மாதிரி பயமாயிடும். அவன் உடனே போலீஸ்க்கு ஃபோன் பண்ணி இந்த மாதிரி இங்கே கொலை நடந்துருச்சு, இங்கே ஒரு சின்ன பையன் இருக்கான், அவனை காப்பாத்துக்குன்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு போயிடுவான். அதே நேரத்தில் ஜெசி தெருவில் என்ன வதந்தி பரவுனா, இவன் தான் அங்கே போயிட்டு அந்த துப்பாக்கி வச்சு மிரட்டின ட்ரக் டீலரை கொன்னா அப்படின்ற மாதிரி எல்லாரும் நினைச்சுக்கிட்டு ஜெசியை பார்த்து எல்லாரும் பயப்பட ஆரம்பிச்சிருவாங்க. இதான் சாக்குன்னு வால்டர் என்ன பண்ணுவாருன்னா, அவனோட ஃப்ரெண்ட்ஸுக்கு கீழே ஒரு பெரிய கேங் மாதிரி உருவாக்கி அதை வச்சு அவங்களோட பிசினஸை பெருக்கலான்னு முயற்சி பண்ணுவாங்க. ஜெசிக்கு அவன் வீட்டு பக்கத்துல இருந்த ஜேன்ன்ற ஒரு பொண்ணு மேல லவ் வந்துடும். அவங்க 2 பேரும் லவ் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. ஜெசியோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு கூட வால்டர் தான் ஹைசன்பர்க்ன்ற உண்மை தெரியாது. அவர் அவங்க கிட்ட எப்ப காசு வாங்க போனாலும் தான் ஹைசன்பர்க்ன்ற மாதிரி கருப்பு கலர் கண்ணாடி கேப் போட்டுட்டு தான் போய் காசுலாம் வாங்கிட்டு இருக்கும். ஸ்கைலருக்கும் வால்டர் மேல கொஞ்சம் கொஞ்சமா சந்தேகம் அதிகமாயிட்டே இருக்கும். அவர் வந்து கிரெச்சன் கூட சேர்ந்து ஏதோ தப்பு பண்றாருன்னு. அதனால அவங்க வந்து வேலைக்கு போறேன்னு சொல்லிட்டு அவங்களோட பழைய கம்பெனிக்கே வேலைக்கு போக ஆரம்பிச்சிருவாங்க. எல்லாமே நல்லா போயிட்டு இருக்கும்போது தான் ஜெசியோட ஃப்ரெண்டு வந்து மெத்து வித்ததுக்காக போலீஸ் அரெஸ்ட் பண்ணிடுவாங்க. அவனை வெளியில கூட்டு வரதுக்காக ஜெசியும் வால்டரும் சால் குட்மேன்ன்ற ஒரு லாயரை பார்க்க போவாங்க. அவரும் திறமையா பிளான் பண்ணி அவங்க ஃப்ரெண்டை வெளியில கூட்டு வந்துருவாரு. உங்களுக்கு கிரிமினல் லாயர் தேவையில்ல, கிரிமினலான ஒரு லாயர் தான் தேவை, என்ன உங்க பிசினஸ்ல சேர்த்துக்கோங்கன்னு சொல்லிட்டு அவர் கூட போய் சேர்ந்துருவாரு. இதுக்கப்புறம் அவங்க பண்ண போற இல்லீகல் ஆக்டிவிட்டிஸ்க்கு எல்லாத்துக்கும் இவர் ஹெல்ப் பண்ணுவாரு. வால்டருக்கு அவரோட கேன்சர் அதிகமாகிறதுக்கு முன்னாடி அவர் நிறைய காசு சம்பாதிக்கணும் ஒரு குடும்பத்துக்காகன்ற எண்ணம் வந்துடும். அவர் என்ன பிளான் பண்ணுவாருன்னா, ஜெசியை கூட்டுட்டு பாலைவனத்துக்கு போயிட்டு நிறைய மெத்து தயாரிக்கலாம்னு முடிவு பண்ணுவாங்க. ரொம்ப நாள் அங்கேயே தங்கி ப்ளூ மெத் தயாரிப்பாங்க. எல்லாம் தயாரிச்சு முடிச்சுட்டு சரி கிளம்பலான்னு கிளம்பும் போது அவங்க வண்டியோட பேட்டரி டெட் ஆயிடும். அப்போதான் வால்டர் வந்து அவரோட கெமிஸ்ட்ரி நாலேஜை பயன்படுத்தி ஒரு பேட்டரி தயாரித்து அந்த இடத்துல இருந்து அவங்க வெளியில் வந்துடுவாங்க. அவரை செக் பண்ண டாக்டர் வந்து அவரோட டியூமர் கட்டி வந்து இப்போ சின்னதாயிட்டு வருது, சுருங்கிட்டு வருது அப்படின்னு சொல்லுவார். வால்டருக்கும் உடம்புக்கு சரியாயிட்டு வர்றதை கேள்விப்பட்ட உடனே அவங்க குடும்பத்தில் எல்லாருக்கும் சந்தோஷமாயிடும். சரி வால்டர் நீங்கள் இதுக்கப்புறம் வேலைக்கு போகிறதில்ல, கொஞ்ச நாள் ரெஸ்ட் எடுங்க அப்படின்னு சொல்லி ஸ்கைலர் சொல்லிடுவாங்க. வீட்டில் ஒரு பார்ட்டியும் அரேஞ்ச் பண்ணியிருப்பாங்க. அந்த பார்ட்டியில் ஹேங்க்கு எல்லாரும் வந்து கலந்துப்பாங்க. அந்த பார்ட்டியில் ஹேங்க்கும் வால்டரும் குடிச்சிட்டு இருக்கும்போது அவங்களுக்குள்ள ஒரு சின்ன பிரச்சனைலாம் வரும். ஏன்னா அவங்க பையன் வந்து எந்த நேரமும் அவரு மதிக்காம எந்த நேரமும் ஹேங்கை பற்றியே பேசிட்டு இருப்பான். அது இவருக்கு பிடிக்காது. அது மாதிரி அதனால ஒரு சின்ன சண்டை வந்துடும். வீட்டில் இருக்கிறது போர் அடிச்சுக்கிட்டு அவர் வந்து வீட்டில் வந்து ஹீட்டரை மாற்றுறது, வீட்டை சரி பண்ணுறது அப்படின்ற ஒர்க்லாம் பண்ணிட்டு இருப்பார் வீட்டில். அதான் வால்டர் சொல்லியிருப்பாரு, நம்ம பிஸ்னஸை பெருசாக்கணும், நம்ம மற்ற ஏரியாலாம் கவர் பண்ணணும்னு சொல்லிட்டு. அதனால இவங்க ஏரியா விட்டு வேற ஒரு ஏரியாவில் வந்து ஜெசியோட ஃப்ரெண்டு வந்து மெத்த வித்துட்டு இருக்கும்போது அந்த ஏரியாவில் இருந்த ஒரு சின்ன பையன் அவனை சுட்டுருவான். அந்த சின்ன பையனை வச்சு அந்த ட்ரக் கார்ட்டல் வந்து அந்த ஏரியாவோட ட்ரக் கார்ட்டல் வந்து அவனை கொண்டுடுவாங்க. இந்த மாதிரி ஜெசியோட ஃப்ரெண்டு ஒருத்தவன் செத்ததை பார்த்து இன்னொரு ஃப்ரெண்டு வந்து நான் இனிமே கூட இருந்தா என்னையும் கொண்டுடுவாங்க, அதனால நான் போறேன்னு சொல்லிட்டு அவனும் கிளம்பிடுவான். அவங்களோட மெத்த விற்கிறதுக்கு ஆளே இல்லை. இந்த பிரச்சனையை வந்து அவங்க சால் கிட்ட பேசும்போது சால் என்ன சொல்லுவாருன்னா, எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் இருக்காரு, அவரை போய் பாருங்க, அவர் வந்து ஒரு பெரிய பிசினஸ் மேன், அவர் வந்து இந்த மாதிரி நிறைய ட்ரக்ஸை வந்து வாங்கிப்பாரு அந்த மாதிரி சொல்லி ஒருத்தவர்கிட்ட அனுப்பிச்சு வைக்கிறாங்க. இவங்களும் வந்து அவர் சொன்ன இடத்துக்கு போய் வெயிட் பண்றாங்க. பட் ஆனா யாருமே வரல. சில சால் என்ன சொல்லுவார்னா, அவருக்கு வந்து உங்களுக்கு உங்க கூட பிசினஸ் பண்ண பிடிக்கலையா, அதனால நீங்க கிளம்பிடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. வால்டருக்கு இது பிடிக்காது. அவர் வந்து எங்களை பார்க்கவே இல்லை, எப்படி பார்க்காம சொன்னாரு, நான் அவரை பார்க்கணும்னு சொல்லிட்டு அங்க போய் அந்த ஹோட்டல்ல போய் விசாரிப்பான். அதுக்கப்புறம் தான் அந்த ட்ரக் டீலரையும் பார்ப்பான். அவர்கிட்ட பேசி ஒரு விதமா சம்மதிக்க வச்சிருவாரு. அடுத்த நாள் அவரை பார்க்கறதுக்காக வால்டர் வந்து அவரோட ஹோட்டலுக்கு போவாரு. ஆனா அங்க அவர் இருக்க மாட்டாரு. அதுக்கு பதிலாக அங்க ஒரு வேற ஒருத்தன் இருப்பான். அவன் என்ன சொல்லுவான்னா, நீங்க வந்து உங்ககிட்ட இருக்கிற எல்லா மெத்தையும் வந்து 1 மணி நேரத்துல இந்த இடத்துல போய் கொடுங்க அப்படின்னு சொல்லுவான். ஆனா வால்டர் என்ன சொல்லுவாருன்னா, டைம் பார்த்தா 1 மணி நேரத்துல அப்படி கொடுக்கறது கஷ்டம் அப்படின்னு சொல்லுவான். நீங்க 1 மணி நேரத்துல கொடுத்தா கூட, இல்லைன்னா இதுக்கப்புறம் எங்க கூட பிசினஸ் பண்ணாத அப்படின்னு சொல்லிடுவான். உடனே வால்டருக்கு என்ன பண்ணது தெரியாது. ஜெசியை பார்க்கறதுக்கு ஓடுவான். ஆனா ஜெசி என்ன பண்ணுவான்னா, ஜெசி அவனோட லவரும் போதை பொருள் போட்டு படுத்துட்டு இருப்பாங்க. அவன்கிட்ட போயிட்டு மெத்தலாம் எங்கடா வச்சிருக்க அப்படின்னு கேட்கும்போது அவன் கிச்சன்ல இருக்குவான். கிச்சன்ல இருக்கிற மெத்தலாம் எடுத்துக்கிட்டு சரி கிளம்பலான்னு பார்க்கும்போது அவருக்கு திடீர்னு ஒரு கால் வரும். யாருன்னு பார்த்தா ஸ்கைலர் ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணிருக்காங்க, அவங்களுக்கு டெலிவரி ஆக போகுது, சீக்கிரம் வாங்க அப்படின்ற மாதிரி மெசேஜ் வரும். வால்டருக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியாது. குழந்தைய பார்க்க போகிறதா இல்லை இந்த மெத்தை எடுத்துகிட்டு போயிட்டு ட்ரக் டீலர்கிட்ட கொடுக்குறதா அப்படின்னு புரியாது. சரி ட்ரக் டீலர்கிட்ட ஃபஸ்ட்டு கொடுத்துருவோம், அதுக்கப்புறம் போய் குழந்தைய பார்ப்போம்னு முடிவு எடுப்பார். வால்டரும் அந்த ட்ரக்கை காரில் எடுத்துகிட்டு போயிட்டு அங்கே டெலிவரி பண்ணிட்டு வந்துடுவார். டெலிவரி பண்ணதுக்கப்புறம் சரி குழந்தைய பார்க்கலான்னு ஹாஸ்பிட்டல் போவாங்க. அவங்களுக்கு ஒரு பெண் குழந்தை பிறந்திருக்கும். வால்டர் ஸ்கைலர் எல்லாம் சந்தோஷமாக இருப்பாங்க. அப்படியே ஜெசியை பார்த்தா ஜெசியும் ஜேனும் அங்கே தான் படுத்து அப்போ தான் காலையில் போதை தெரிஞ்சு எழுந்திருப்பாங்க. அப்போ தான் ஜெசி நோட் பண்ணுவார், கதை உடஞ்சிருக்கு, கிச்சன் அந்த சரக்கை காணா அப்படின்லாம் நோட் பண்ணுவார். வால்டர் வந்து சரக்கு எடுத்துகிட்டு போனது எதுவுமே அவருக்கு ஞாபகம் இருக்காது, ஏன்னா போதையில் இருந்திருப்பார். ஆக்சுவலாக இந்த ஜேன்றவங்க வந்து ஒரு ட்ரக் அடிக்ட். அவங்க அந்த ட்ரக் அடிக்ஷன்லேருந்து வெளியே வரதுக்காக ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு இருப்பாங்க. ஆனால் இப்போ வந்து ஜெசி கூட சேர்ந்து மறுபடியும் ட்ரக் எடுத்துகிட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறம் ஜெசி உட்காந்து யோசிச்சு பார்த்ததில் அப்போ தான் அவனுக்கு கொஞ்சம் ஞாபகம் வரும், வால்டர் தான் வீட்டுக்கு அன்றைக்கி வந்திருக்காருன்னு. அதனால் வால்டரை போயிட்டு அவரோட காலேஜில் போய் பார்க்குறான்.
அவரோட காலேஜில் போய் பார்க்கும்போது இந்த மாதிரி நீங்கள் தான் வந்தேன்னு சொல்ல வேண்டியது தானே, நான் உனக்கு கால் பண்ணேன் எடுக்கவும் இல்லை, ஏன் இப்படி பண்ண அப்படின்னு கேட்கும்போது அப்போ தான் வால்டர் சொல்லுவார், நான் அன்றைக்கி வந்து உன்னை பார்க்கும்போது நீ வரும் போதை யூஸ் பண்ணிட்டு இருந்த, நான் மட்டும் அன்றைக்கி வந்து அந்த மெத்தை எடுத்து விற்கலைன்னா இந்நேரம் நம்மளுக்கு $12,00,000 கிடைச்சிருக்காது அப்படின்னு சொல்கிறான். அதை கேட்டவொடனே ஜெசிக்கு ஒரு சந்தோஷமாயிடுது. $12,00,000 அப்போ எனக்கு பாதி உனக்கு பாதி தானே அப்படின்னு கேட்குறான். இல்லை நம்ம வந்து லாயர் சாலுக்கும் கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறான். சரி பணத்தை பிரிச்சுக்கலான்னு சொல்லி ஜெசி பணத்தை கேட்கும்போது வால்டர் தரமாட்டேன்றாரு. நான் உங்ககிட்ட அந்த பணத்தை கொடுத்தனா நீ மறுபடியும் ட்ரக்ஸ் யூஸ் பண்ணிவிட்டு திருப்பி கொஞ்ச நாள்லேயே செத்து போயிடுவேன், அதனால் நான் உனக்கு தரமாட்டேன், நீ வந்து எப்போ ட்ரக்ஸ் யூஸ் பண்ணலன்னு எனக்கு தோணுதோ அப்போ நான் உன்கிட்ட பணத்தை தரேன் அப்படின்னு சொல்லுவார். ஆனால் ஜெசிக்கு இது பிடிக்கவே பிடிக்காது. செம கோவத்தில் அங்கேருந்து கிளம்பிடுவான். அந்த நேரத்தில் வால்டர் வீட்டில் பார்த்தீங்கன்னா அவங்களோட பையன் வந்து இவருக்கு கேன்சர் இருக்குல்ல, அதனால் ஒரு வெப்சைட் கிரியேட் பண்ணி அது மூலயமா எல்லார்ட்டையும் டொனேஷன் கேட்டுட்டு இருப்பான். இதை பார்த்தோன்னே வால்டருக்கு ஒரு மாதிரி கடுப்பாய் திட்டுவார், எதுக்கு இந்த மாதிரிலாம் பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு திட்டுவார். ஆனால் ஆக்சுவலாக இவர்கிட்ட காசு இருக்கும், ஆனால் அதை வந்து யாருக்கும் கொடுக்க முடியாது, அது சும்மா ஷோகேஸில் வச்ச அமௌண்ட் மாதிரி அப்படியே இருக்கும். இந்த மாதிரி கஷ்டத்தை போய் அவர் சால் கிட்ட பேசி புலம்பிட்டு இருப்பார். இந்த மாதிரி என் பையன் வெப்சைட் தயாரிச்சு எல்லாத்தையும் பிச்சை எடுக்கிற மாதிரி காசு கேட்டுட்டு இருக்கான், ஆனால் என்கிட்ட காசு இருக்கு, அதை வந்து நான் யாருக்கும் கொடுக்க முடியல, என்கிட்ட காசு இருக்கா நான் யார்ட்டையும் கொடுக்க முடியல அப்படின்னு புலம்பிட்டு இருப்பாரு. உடனே சால் அந்த சைட்டை செக் பண்ணி பார்த்துட்டு, ஓ இதில் பேபால் அக்கௌண்ட்லாம் இருக்கா, அப்போ நம்ம வந்து இதை ஈஸியாக பண்ணிடலாம் அப்படின்னு சொல்றாரு. வால்டருக்கு ஒன்றும் புரியல, என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்கும்போது, எனக்கு தெரிஞ்ச சிலர் இருக்காங்க, அவங்களுக்கு நீ வந்து அமௌண்ட்டை பிரித்து அனுப்பிச்சேன்னா அவங்க வந்து உன் பையனோட வெப்சைட்டில் இருக்கிற பேபால் அக்கௌண்ட்டுக்கு அவங்க எல்லா பணத்தையும் போட்டுருவாங்க, உன் பணம் உன் பையன்கிட்ட வந்துடும் அப்படின்னு சொல்லி ஐடியா கொடுக்குறாரு. கேட்டவுடனே வால்டரும் சரி ஓகே இப்படியே பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு எடுக்கிறான். அதே நேரத்தில் என்ன ஆகும்னா ஜெசி வந்து வால்டரை பற்றி ஜேன் கிட்ட தப்பாக பேசிட்டு இருப்பாரு, அவன் என்னை ஏமாத்திட்டான், பணம் தர மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு. இதனால ஜேன் என்ன பண்ணுவாங்கன்னா வால்டரோட வீட்டுக்கே கால் பண்ணுவாங்க. வால்டரோட வீட்டுக்கு கால் பண்ணி ஜெசிக்கு தர வேண்டிய பணத்தை தரியா இல்லை உன்னை பற்றி உன் ஒய்ஃப் கிட்ட சொல்லிடுவா அப்படின்னு மிரட்டுவாங்க. இதனால் வால்டரும் சரி நான் வரேன், பணத்தை நான் கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு பணத்தை எடுத்துகிட்டு வந்து வீட்டில் கொடுப்பாரு. ஆக்சுவலாக அப்போ வந்து ஜெசிக்கு ரொம்ப கில்ட்டியாக இருக்கும், இப்படி ஜேன் பேசுறது ஜெசிக்கு ஆக்சுவலாக பிடிச்சிருக்காது, பட் இருந்தாலும் வேறு வழி இல்லாமல் அதை கேட்டுட்டு இருப்பான். வால்டர் என்ன சொல்லுவார்னா, ஜெசி நீ தப்பு பண்ணுற, நான் உனக்கு இப்போ இந்த பணத்தை தந்துடுறேன், பட் ஆனால் இந்த பணத்தை வச்சுட்டு நீ மறுபடியும் போதைக்கு அடிமையாயிட்டு தான் கிடப்ப, அப்படி இருந்தனா நீ சீக்கிரமாக செத்துருவ அப்படின்னு சொல்லி வார்ன் பண்ணிட்டு தான் போவார். ஜேனும் பணத்தை பார்த்த சந்தோஷத்தில் மறுபடியும் ஜேனும் ஜெசியும் போதைக்கு அடிமையாயிட்டு அங்கே ஊசி போட்டு படுத்துட்டு கிடக்குறாங்க. வால்டருக்கும் அவங்க கிட்ட பணத்தை கொடுத்துட்டு வந்தது இவருக்கு ஒரு மாதிரி மனசை உறுத்திட்டே இருக்கும், மறுபடியும் அவன் போதை போட்டுட்டு ஏதாவது பண்ண போறான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வீட்டுக்கே போவான். வீட்டுக்கு வந்து பார்த்தா கடைசியில் அவர் நினைச்ச மாதிரியே ரெண்டு பேரும் போதை போட்டுட்டு படுத்துட்டு இருப்பாங்க. இப்போ திடீர்னு இருமல் சத்தம் கேட்கும். என்னன்னு பார்த்தா அந்த ஜேன் பொண்ணுக்கு வந்து ஒரு மாதிரி வலிப்பு மாதிரி வந்திருக்கும். அப்படியே கொஞ்சம் நேரத்தில் பார்த்தா அந்த ஜேன் பொண்ணு இறந்தே போயிடுது. அதை அவர் பார்த்துட்டு அப்படியே ஒன்றும் தெரியாத மாதிரி கதவை சாத்திட்டு வெளியே வந்துடுறாரு. ஆக்சுவலாக இவர் நினைச்சிருந்தா அந்த ஜேன் பொண்ணை கொஞ்சம் காப்பாற்றிருக்கலாம், ஆனால் இவர் வந்து அந்த நேரத்தில் எதுவுமே பண்ணாமல் அவள் இருந்தால் ஜெசியா இந்த மாதிரி தப்பான பாதைக்கு தான் கூட்டு போவா அப்படின்னு சொல்லிட்டு அமைதியாக அந்த இடத்துல இருந்து வெளியே வந்துடுறாரு. ஆக்சுவலாக அடுத்த நாள் காலையில் வந்து ஜெசி வந்து வால்டர் கால் பண்ணுவான். இந்த மாதிரி கால் பண்ணி இந்த மாதிரி ஜேன் இறந்துட்டா அப்படின்னு சொல்லுவான். வால்டரும் ஒன்றும் தெரியாதபடி சரி நீ எதுவும் பண்ணாத, நான் வந்து இதை லாயர்கிட்ட சொல்கிறேன்னு சொல்லிட்டு சாலுக்கு கால் பண்ணி இந்த விஷயத்த சொல்லுவான். சால் என்ன பண்ணுவான்னா அவங்க வீட்டுக்கு வந்து மைக்குன்ற மாதிரி ஒருத்தவனை அனுப்பிச்சு வைப்பான். அவன் என்ன பண்ணுவான், வீட்டுக்கு வந்து அங்கே இருந்த போதைப் பொருள் எல்லாத்தையும் க்ளீனாக எடுத்துட்டு ஜெசி கிட்டையும் போலீஸ் வந்து பேசினா எப்படி பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்ககிட்ட சொல்லி தந்துட்டு இருக்கான். அதே நேரத்தில் வால்டர் ஜூனியர் பண்ண வெப்சைட்டில் நிறைய காசு வந்துட்டு இருக்கும். அதை பார்த்தோன்னே ஸ்கைலருக்கும் வால்டர் ஜூனியருக்கும் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். அதை வால்டர் கிட்ட சொல்லிட்டு இருப்பாங்க. ஆனால் வால்டர் வந்து ஜெசி என்ன பண்ணுறான்னு தெரியாமல் சாலுக்கு கால் பண்ணி ஜெசி என்ன பண்ணுறான் எப்படி இருக்கான் அப்படின்னு கேட்பாரு. சால் என்ன சொல்லுவார்னா, ஜெசி இப்போ சேஃபாக இருக்கான், ஒரு இடத்துல இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு அட்ரஸை சொல்ல மாட்டாரு வால்டர் கிட்ட. வால்டரும் வற்புறுத்தி கேட்க சாலும் ஒரு வழியாக ஜெசி இருக்கிற இடத்த சொல்லிடுவான். வால்டர் வந்து ஜெசியை பார்க்க போவான். ஜெசி அங்கே வால்டரை பார்த்தவொடனே கட்டி பிடிச்சி அழ ஆரம்பிச்சிடறான். ஜேன் செத்ததுக்கு நான் தான் காரணம் அப்படின்னு ஒரே டிப்ரெஷனுக்குள்ளே போயிடுறான். ஆக்சுவலாக ஹேங்க் வந்து வால்டருக்காக டொனேஷன் கலெக்ட் பண்ணிட்டு இருப்பாரு, வால்டரோட ஃபோட்டோலாம் வச்சு. அப்போ அங்கே வந்து கஸ் வந்து அந்த ஃபோட்டோவை பார்த்துட்டு யார் இவருக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்பாரு. அப்போ தான் அவர் கேன்சர் கதெல்லாம் சொல்லுவாங்க. சரி கஸும் அது ஓகேன்னு சொல்லிட்டு அவருக்கு வந்து டொனேஷன் பண்ணிட்டு போயிடுவார். இப்போ வால்டருக்கும் அந்த கட்டியை ரிமூவ் பண்ணுறதுக்கான ஆப்ரேஷன் நடக்கும். அந்த ஆப்ரேஷனுக்கான அமௌண்ட்டும் அவங்க பையன் வச்சிருந்த வெப்சைட் மூலமா கலெக்ட் ஆயிருக்கும். அதனால அந்த ஆப்ரேஷன் பண்ணி அவர் வந்து சரி பண்ணிடுவார். அந்த நேரத்தில் தான் ஒரு மயக்கத்தில் இருக்கும்போது என்ன சொல்லியிருப்பாருன்னா, அவர் 2 ஃபோன் வச்சிருக்க விஷயம் வந்து ஸ்கைலருக்கு தெரிய வந்துடும். ஏன்னா ஒரு மயக்கத்தில் வளரி இருப்பாரு. ஸ்கைலருக்கு மறுபடியும் வால்டர் மேலே சந்தேகம் அதிகமாயிடும். வால்டர் அவரோட ட்ரீட்மெண்ட் முடிஞ்சு வீட்டுக்கு வரும்போது தான் பார்க்குறாரு ஸ்கைலர் துணியெல்லாம் எடுத்து வச்சுட்டு கிளம்பிட்டு இருக்காங்க. நான் வந்து என் சிஸ்டரோட வீட்டுக்கு போகிறேன், 2 நாள் கழிச்சு நான் திரும்பி வரும்போது நீங்கள் இந்த வீட்டில் இருக்கக்கூடாது, நீங்கள் கிளம்பிடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. வால்டருக்கு ஒன்றுமே புரியல, ஏன் இப்படி பேசுகிற, என்ன ரீசன் அப்படின்னு கேட்குறாரு. நீங்கள் ஏதோ இல்லீகலாக பண்ணுறீங்க, உங்களுக்கு ஏது இவ்வளோ பணம் எங்கேருந்து வருது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. வால்டரும் நான் எக்ஸ்பிளைன் பண்ண வராரு, நான் சரி உண்மையை சொல்லிடுறேன்னு எக்ஸ்பிளைன் பண்ண வராரு. பட் ஆனால் ஸ்கைலர் அதை கேட்கவே விரும்பல. நீங்கள் என்ன ரீசன் சொல்லுவீங்கன்னு நினச்சாலே எனக்கு பயமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கார் எடுத்துட்டு கிளம்பிடுறாங்க. இப்போ வால்டர் தனியாக ஒரு வீட்டில் தனிமையில் இருக்காரு. இத்தோட இந்த சீசனை முடிக்கிறாங்க. செகண்ட் சீசன் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். மறுபடியும் நம்ம 3rd சீசனில் சந்திப்போம் guys.